ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன். இன்றைக்கி நாங்கள் வெண்டைக்காய் ஹார்வெஸ்டிங் தாங்க பண்ண போகிறோம். வெண்டைக்காய் தான் இப்போ கொஞ்சம் காய் இன்றைக்கி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, காட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா வெண்டைக்காய் இருந்துச்சுங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே இருந்துச்சு. சரி, வெண்டைக்காய் இன்றைக்கி பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சும்மா கொஞ்சம் இடத்துல தாங்க போட்டோம். ஆனால் அங்கே பாருங்களேன், நம்ம வீட்டில் கூட ஒரு சின்ன சின்ன இடத்த கூட விடாமல் இந்த மாதிரிலாம் போட்டால் நல்லா செடி கொடிலாம் நல்லா சூப்பராக வருங்க. நாங்களும் கொஞ்சம் இடத்துல தான் போட்டிருக்கோம். ஆனால் நிறையா காய் வந்துச்சுங்க. இப்போ நாங்கள் இது மோஸ்ட்லி மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்கிறது இல்லைங்க. பாருங்களேன், கொஞ்சம் முத்திருச்சு, கொஞ்சம் அந்த மாதிரி சொத்தையாயிருச்சு. மருந்து அடித்து சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் நேச்சுரலாகவே விட்டுட்டோம். ஸோ செடியோடையே பாதியை நாங்கள் விட்டுருவோம். முக்கால்வாசி ஒன்று முற்றி போயிடும். டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது பறித்து எங்களால் செய்யவே முடியலைங்க. வேறு மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பறித்து கொடுத்துருவோம். சில சமயம் பறிக்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுறது. அப்படிங்க பாருங்க, செடியில் எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்பொழுதைக்கு நாங்கள் பறிச்சுக்கிட்டோங்க. கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு சரி, ஓகே, இதே போதும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். இது மாதிரி நம்ம வீட்டு கார்டன்லேயே நம்ம போடுற காய்கறியில் நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் போட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காய்கறி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கப்புறமே நாங்கள் எங்கள் வயலில் பார்த்திங்கன்னா நிறையா கீரை, காய்கறிகள், அந்த கொத்தவரங்காய் எல்லாமே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவரைக்காய், பீன்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ காய் வந்திருக்குதுங்க.